Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா தக்வீரில் முதல் 2 வசனங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கான வசனங்களை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا الشمس كورت وإذا النجوم انكدرت. அல்ஹம்துலில்லாஹ். சூரா தக்வீருடைய 3வது வசனம். وإذا الجبال سيرت. வாவ் ஃபத்ஹா அலிஃப் கஸ்ரா. وإذا அதால் அலிஃப் மத்தா இருக்குது, ஆனால் நம்ம அதை உபயோகப்படுத்த மாட்டோம். ஏன்னா அலிஃப் மத்தாவை தொடர்ந்து சுக்கூன் இருக்குது. சுக்கூன் இருந்தாலும் ஷத்தா இருந்தாலும் அந்த மத்தை என்ன பண்ண மாட்டோம், உபயோகப்படுத்த மாட்டோம். இதல் ஜிபாலு பால அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஜிபாலு சுயீரத். சீனுடைய உச்சரிப்பு லைட்டாக உச்சரிங்க. யால ஷத்தா இருக்க அழுத்தம் கொடுங்க. ரா ஃபத்ஹா பேச்சு வந்திருக்கு, வல்லினமாக ஓதுங்க. வசனத்துடைய முடிவில் தா சுக்கூன் பேச்சு வந்திருக்கு. லெட்டர் தா ஹம்ஸுடைய எழுத்து. சரிங்களா? ஹம்ஸுடைய எழுத்துங்கிறப்போ காற்று வெளிப்படுத்தி ஓதணும். சூரா தக்வீருடைய 4வது வசனம். இதல் ஐஷாரு உத்திலத். வாவ் ஃபத்ஹா அலிஃப் கஸ்ரா. இதா இந்த இடத்துலையுமே சேமாக அதே தான் வந்திருக்கு. மத்தை தொடர்ந்து வரக்கூடிய சுக்கூன் அல்லது ஷத்தா அந்த மத்தை இல்லாமல் ஆக்கிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம இதா நீட்ட மாட்டோம், இதல் அப்படி தான் சொல்லுவோம். ஐஷாரு ஷீனில் அலிஃப் மத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ரா தொம்மா பேச்சு வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். உத்திலத் ஐன் தொம்மா தால ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். போன வசனத்தையே மாதிரி தான் வசனத்துடைய முடிவில் தா சுக்கூன் பெற்று வந்திருக்கு, ஹம்ஸுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தி ஓதணும். இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், முதல் 2 வசனமும் இதா இதா அப்படி தான் ஆரம்பிக்குது. அடுத்த 2 வசனங்களையும் இதா தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரி வரக்கூடிய வசனங்கள் சில நேரங்களில் குழம்பலாம். ஏன்னா கவனிங்க, தா சுக்கூன் பெற்று தான் 4 வசனத்துடைய முடிவுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இந்த எழுத்துக்களை வேர்ட்ஸை கவனிச்சிக்கோங்க. எப்படின்னா இங்கே ஷம்ஸ் இருக்குது, இங்கே நுஜூம் இருக்குது, இங்கே ஜிபால், இங்கே இஷா. தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களும் இதே மாதிரி தான் இருக்கும். படிக்கும்போது நல்ல முறையில் மரணம் செஞ்சுக்குங்க. அதாவது குழம்பாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எளிய வழி என்னதோ அதை முதலே தெரிஞ்சு படிச்சுக்குங்க. நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, எத்தனை இதா வருது அப்படின்னு, அதாவது நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களில் இதா கண்டினியூ ஆகும். ஸோ எத்தனை இதா வருதுன்னு தெரிஞ்சுக்குங்க. எந்தெந்த வேர்ட்ஸ் இதாவோட தொடர்ந்து வருது அதையும் தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ 3 மற்றும் 4 வசனங்கள் பார்த்துடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதல் ஜிபாலு சுய்யிரத் இதல் ஐஷாரு உத்திலத். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.